சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேதுவுல சூரியன் கெட்டா நச்சுறவுல சிக்குவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இதுல இருந்து வெளியில வருவதற்கும் ஒரு கிரகம் துணை நிற்கும்ல சார், அது எந்த கிரகம்? பொதுவாக சிம்ம ராசிக்கு அந்த மன்னர் மனசு, மன்னர் குணம், அரச தன்மை அப்படின்னு சொன்னா, சிம்மம் வந்து கிரீடம், அந்த சிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை. அப்போ ஒரு மன்னர் வந்து எப்பொழுது பெரியவராக தெரிவார், மக்கள் கொண்டாடக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு சொன்னா, கொடுக்கும் பொழுது, மக்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது, காக்கும் பொழுது. கொடுப்பதிலும் சிம்மராசிக்காரர்கள் மன்னர்கள் தான். அவங்க குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வர்றதுன்னா அதை காப்பாற்றுறதுலையும் சிம்மராசிக்காரர்கள் மன்னர்கள் தான். ஆக இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அவங்களுக்கு இந்த பெருந்தன்மையை, இந்த ஒரு மன்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய மரியாதை, இப்படி சொல்லித்தாயா உசிப்பேத்தி பல நாள் எங்களை கெடுத்து விட்டாங்க அப்படின்னு சிம்மராசிக்காரர்கள் நினைத்தாலும், காலச்சக்கரத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு ராஜ கிரகங்க. அதை சுத்தித்தான் மற்ற கோள்கள்லாம் சுத்தி வருது. அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதை பெருமையா பேசாம வேற எப்படி ஜோதிட சாஸ்திரத்துல பேச முடியும்? அதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொன்னாலும் ராஜாதான், சொல்லலைன்னாலும் ராஜாதான், நீங்க கழுவி ஊத்துனாலும் நீங்க ராஜாதான். ஆக சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை அந்த பெருந்தன்மை, ஏகாந்தம் எங்க இருந்து வருது, யாருனால வருது, எப்படி புகழோடு இவங்க வாழ போறாங்க, எப்படி புகழோடு வாழ்றாங்க, எப்படி ஒரு கட்டத்துல ஒரு காலத்துல எதையும் இழந்தாலும் தன்னுடைய கௌரவத்தை மீட்டு எடுக்கக்கூடிய சக்தியாக எந்த துறையில் இருந்தாலும் எப்படி உங்களால் வந்து உங்களை சுற்றி ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியுது, அல்லது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு எப்படி ஒரு கூட்டம் உங்களை தேடி வருது அப்படின்னு சொல்லும்போது, ராஜா ராஜ்யத்தை தேடினாரா, ராஜ்யமே ராஜாட்ட வந்துச்சா அப்படின்னு கேட்டால் ராஜ்யமே ராஜாட்ட தான் வந்துச்சு. அதுதான் சிம்மராசி.